ஏய் நந்தி நந்தி பேசுகிறேன்டா. உலக நாடு தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு ஆங்கிலேயர் காலம் வெள்ளைக்கார ஆச்சு. இப்படி தான் தூக்கி 100 பேர் 500 பேர் இப்படியே கொண்டுகிட்டே போனான். அதுக்கு கணக்கு விட வரலையா அப்படி சொல்லி உட்காந்துக்கிட்டே இருந்தார் ஐயா. பூரா சத்திய வாக்கு கொடுத்து நம்ம இந்த பாடாள எல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லி பெருத்து அலைதான். மனித போய் இடத்தை பிடிக்கவா, நகையில் போடவா, வைரங்கள் அந்த அந்த காலத்தில் அந்த ஜென்மத்தில் அப்படி. இந்த காலத்தில் வெள்ளி வைரங்கள் இடங்கள் வீடு கட்டுமானம் மில்லு தொழிற்சாலைகள் அனைத்து 2ஆம் நம்பராக வெட்டு பாழாக்கி நச்சு வச்சுருக்கான். புரியுதா? அதுக்கு தான் வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. நீதிமான் கோர்ட்டு கைலாசத்தில் நீதிமான் கணக்கு போடுதார். நீதி அரசர் கணக்கு வரையில் இராணுவம் முப்படை வரையில் தூக்கி செண்டா கொண்டு போயிடுவார். ஜனநாயகம் எவ்வளோ வர்றா கொண்டிருக்கியா? 25 மாநிலத்தில் இலங்கை சுலோன்லேருந்து ஜெய்ப்பூர் எல்லாம் இலங்கை தமிழ்நாடு விறுவிறுப்பாக அடிச்சுக்கிட்டே இருக்கான். உட்கார்ந்துருக்காரு. கண்ணு தெரியலையாடா அரசியல்வாதி முட்டா பேல சொரிமண்ட பேலா? நேபாளத்தில் எத்தனை பேர் கொண்டிருக்கியாடா? எல்லாம் உங்கள் வேலை தாண்டா அரசியல்வாதி ஜனநாயகம் ஓட்டு. முட்டா பேல உழைச்சி திங்க தெரியாமல் ஒரு பேப்பரை அச்சடித்து விட்டு பூமியை பாழாக்கி பூமியை தான் விளை வச்சு அடித்து பேப்பரை விட்டு பாழாக்கிட்டே. இப்போ இந்த பூமி கணக்கு அவர் கையில் இருக்குது. சொரிமண்ட பேலா தூக்கி போட்டு மிதித்து நசுக்கிடுவார். கூழாயிருவேன். முக்கால் சத்தியாக புரிஞ்சுக்கோடா. ஒவ்வொரு மாநிலத்தில் ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்க அரசியல்வாதி போகிறவன் எத்தனை பேரை கொண்டிருக்கான். டெல்லியிலையும் கொண்டிருக்கான், மும்பையில் கொண்டிருக்கான், குஜராத்தில் கொண்டிருக்கான், சூரத்தில் கொண்டிருக்கான், அகமதாபாத், ஆந்திரா, கர்நாடகா ஊடால எத்தனையோ மாநிலம் எல்லா மாநிலத்தையும் கொண்டிருக்கான் இந்த ஜனநாயக அரசியல்வாதி ஓட்டு முத்திரை வாங்கி. அதுக்கு தான் கணக்கு போடுறாரு. தூக்கி போட்டு மிதித்து வெதரை கசைக்கு விட்டுவோம்ட்டார். முக்கால் சத்தியாக புரிஞ்சுக்கோடா.